செய்தோம் என் மாயவதார மைந்தன் ஒன்று வேண்டும் என்று மாவால பொம்மை செய்து என் மாயவதார மைந்தன் ஒன்று வேண்டும் என்று நாங்கள் மாவால பொம்மை செய்தோம் என் மாயவதார மைந்தன் ஒன்று வேண்டும் என்று மாவால பொம்மை செய்து என் மாயவதார மைந்தன் ஒன்று வேண்டும் என்று அந்த மாவும் தான் பேசலையே என் மாயவதார மைந்தன் கூரை தீராலையே மாவான் தான் பேசலையே என் மாயவதார மைந்தன் களி தீரலையே நாங்கள் பூவால பொம்மை செய்தோம் என் மாயவதார பெண் குழந்தை வேண்டும் என்று ஐயோ பூமால பொம்மை செய்து என் மாயவதார பெண் குழந்தை வேண்டும் என்று அந்த பூவும் தான் பேசலையே என் மாயவதார பெண் குழந்தை வாய்க்கலையே பூமான் தான் பேசலையே என் மாயவதார பெண் குழந்தை வாய்க்கலையே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஐயோ என் மாயவதாரா இந்த நிலை நேர்ந்ததையோ ஐயோ என் பாவம் செய்தேன் ஐயோ என் மாயவதார இந்த வழி நேர்ந்ததையே இப்பேற்பட்ட பூஜைகள் எல்லாம் செய்தோம். ஆனால் அந்த பூஜைகளை ஏற்று ஆண்டவன் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஒருவேளை நான் செய்த தான தர்மத்திலே ஏதாவது குறைகள் இருக்குமா என்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களை வரவழைத்து தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அந்த அன்னதானத்தையும் நிதானமாக கொடுத்தோம். அப்படி நாங்கள் கொடுத்த தான தர்மம் எப்பேற்பட்ட தர்மம் என்றால், நாடக மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கு சீப்புத்தூர் கிராம பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி 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 நன்றி. நாங்கள் நாட்டு மக்களை அத்தனை பேர்களை வரவழைத்து தான தர்மங்கள் செய்தோம். அப்படி நாங்கள் செய்த தான தர்மம் எப்பேற்பட்ட தர்மம் என்றால், நாங்கள் ஆலாஜாரிகே எடுத்து என் மாயவதார ஆக்கி வைத்த சாதங்கரி ஆலாசருவாரிசி என் மாயவதார ஆக்கி வச்ச சாதங்கரி நாங்கள் ஆக்கி வைத்த சாதத்தையும் என் மாயவதார ஆண்காக உண்டாலையே ஆக்கி வச்ச சாதங்கரி என் மாயவதார நல்காந்த உண்மையிலேயே நாங்கள் புளியாச்சாரிகே எடுத்து என் மாயவதார பொங்கி வைத்த சாதங்கரி புலியாசருவாரிசி என் மாயவதார பொங்கி வச்ச சாதங்கரி நாங்கள் பொங்கி வைத்த சாதத்தையும் என் மாயவதார பெண்காக உண்டாலையே பொங்கி வச்ச சாதங்கரி என் மாயவதார புகழ் காத உண்மையிலேயே நான் தான் என்ன பாவம் செய்தேன் ஐயோ என் மாயவதார இந்த விதி நேர்ந்தாதையோ ஐயோ என்ன பாவம் செய்தேன் ஐயோ என் மாயவதார இந்த வழி நேர்ந்தே இப்பேற்பட்ட தான தர்மங்களை செய்தேன். ஆனால் நான் செய்த தான தர்மத்தை மனிதர்கள் உண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, வானிலே பறக்கக்கூடிய பறவை இனங்கள் கூட உண்ணவில்லையே. அப்பேற்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன். நான் இந்த பாவினா வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அதுதான் நான் செய்த பாவமா? தான தர்மத்தை செய்தேனே, அதுதான் நான் செய்த குற்றமா? நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தேனே, அதுதான் நான் செய்த பாவமா? அதற்காகத்தான் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா ஆண்டவா? நாட்டில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் அத்தனைவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றாய். அந்த குழந்தைகள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தெலுங்காபுரி தேசத்திலே எத்தனையோ கல்வி சாலைகளை கட்டி வைத்தேன். ஆனால் நான் கட்டி வைத்த கல்வி சாலையிலே சென்று படிப்பதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று சொல்லி அந்த அழகர் மலையிலே அந்த மாயவனுடைய பாதத்தை பற்றி நானும் என்னுடைய மனைவி கோட்டக்கருப்பாயும் அணிதினமும் அழுது புழைப்பிடும். எப்படியெல்லாம் அழுதோம் சென்றால், அங்கே சாலையோரம் பள்ளி கூடும் என் மாயவதாரா சாதிக்கத்தா குழந்தை இல்லை. சாலையில பள்ளி கூடும் என் மாயவதார சாதிக்க குழந்தை இல்லை. அங்கே சாலையோரம் பள்ளி கூடும் என் மாயவதாரா சாதிக்கத்தா குழந்தை இல்லை. ஐயோ சாலையோரம் பள்ளி கூடும் என் மாயவதார சாதிக்க குழந்தை இல்லை. அங்கே வீதியோரம் பள்ளி கூடும் என் மாயவதாரா விளையாட குழந்தை இல்லை. ஐயோ வீதியில பள்ளி கூடும்
மாயவதாரா விளையாட குழந்தை இல்லை. ஐயோ வீதியில செப்பு கூட மாயவதார விளையாட குழந்தை இல்லை. நாதா என்ன பாவம் செய்தேன் ஐயோ என் மாயவதாரா இந்த வீதி நேர்த்தாதையோ. ஐயோ என்ன மாளி செய்தேன் ஐயோ மாயவதார இந்த மாளி நேர்ந்ததங்கே. நான் கட்டி வைத்த கல்விச்சாலையில சென்று படிப்பதற்கு எனக்கு குழந்தை பாக்கியமில்லை. இந்த அரமனை ஆள்வதற்கு குழந்தை பாக்கியமில்லை. இதுக்கெல்லாம் குழந்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த பாவி நான் இறந்து விட்டால் எனக்கு கடைசி காலத்திலே ஈமக்காரியம் செய்வதற்கு கூட குழந்தை பாக்கியமில்லையே ஆண்டவா. எனக்கோ 60 வயதாகிவிட்டது. என்னுடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கோ 55 வயதாகிவிட்டது. இனிமேல் எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகின்றதா? எங்களை அம்மா அப்பா என்று அழைக்கப் போகிறார்களா? நான் மீண்டும் தெலுங்காவூர் தேசம் செல்ல மாட்டேனா? இந்த அழகர் மலையிலே இந்த பாவி நான் மாண்டு மடிவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லையா? அப்படி மீண்டும் தெலுங்காவூர் தேசம் சென்றால் அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேர்களை என்னை முன்பதாக விட்டு பின்பதாக அதோ கோட்டை பெருமாள் செல்கின்றானே, யாருக்கு என்ன பாவம் செய்தானோ என்று சொல்லி நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் என்னை மக்கள் இல்ல பாவி என்று என் மாயவதாரா மானிடமே பேசுதையோ. ஐயோ மக்கள் இல்ல பாவி என்று மாயவதார மானிடமே பேசுகிறார்கள். பிள்ளை இல்ல பாவி என்று என் மாயவதாரா பெரும்பாவி ஏசுகிறார்கள். பிள்ளை இல்ல பாவி என்று மாயவதார பெரும்பாவி ஏசுகிறார்கள். எங்களை மலடி மாலடி என்று என் மாயவதாரா மானிடமே பேசுதையோ. ஐயோ மலடி மலடி என்று மாயவதார மானிடமே ஏசுகிறார்கள். இப்படி கேவலமாக பேசுகிறார்களே ஆண்டவா. இல்லை, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த அழகர் மலையிலே மாண்டு மடிவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி அந்த ஆண்டவனை நோக்கி அணிதினமும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் 55 வயதாகிவிட்ட நிலைமையிலே என்னுடைய மனைவியாகிய கோட்டை கருப்பாய் கர்ப்பம் அடைந்து விட்டால் குழந்தை பிறக்கப் போகிறது என்று நாங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருந்தோம். குழந்தை பிறந்தது. என்ன ஆச்சரியம்! என் மனைவிக்கு பிறக்கின்ற குழந்தை எல்லாம் இறந்தே பிறக்கின்றது ஆண்டவா. எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்துமே இறந்தே பிறக்கிறது. கொடுப்பது போல் கொடுத்து நீயே பறித்துக் கொள்கின்றாயே, அதற்கு அந்த குழந்தைகளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த பாவியனுடைய கண்ணிலே காட்டாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவா, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் ஆண்டவா என்று சொல்லி அழுது புலம்பினேன். அப்படி அழுது புலம்பிய காரணத்தினால் என் மனைவியாகிய கோட்டை கருப்பாயி இப்பொழுது மீண்டும் 9 மாத நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள். இப்பொழுதாவது பிறக்கின்ற குழந்தை உயிரோடு பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லா வல்ல இறைவன் எம்பெருமானை அனிதனமும் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். மாயவா, நம்பி இருக்கின்றேன் உன்னை. கைவிட்டு விடாத என்னை. யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? எனக்கு மட்டும் இப்பேற்பட்ட நிலைமை வந்துவிட்டதே ஆண்டவா. இப்பொழுது பிறக்கின்ற குழந்தை உயிரோடு பிறக்காவிட்டால் நான் இந்த அழகர் மலையிலே மாண்டு மடிவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை ஆண்டவா. உன்னையே தஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கே வேறு யாரம்மா. நதி வெள்ளம்
மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வாழ மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆனால் ஒரு மன்னராகப்பட்ட நான் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அரச சபையிலே அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் என்னுடைய ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்களா, இகழ்ந்து பேசுகிறார்களா என்பதை அறிய முடியாது. ஆகையினால் என் மத்தியில் சிறந்த மந்திரியை வரவழைத்து நாட்டின் நிலவரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மந்திரி யாரோ எப்பொழுதுமே மந்திரி என்று வரவழைத்தால் மன்னா என்று முன்னால் வந்திருப்பார். அப்பேற்பட்ட மந்திரி இவ்வளவு காலதாமதமாகி கூட இன்னும் காணவில்லையே. யாரு கரமறையிலே? வாழ்க மன்னா வாழ்க. தாங்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் மகாராஜா. வாழ்க பல்லாண்டு. எல்லா வல்ல இறைவன் எம்பெருமானுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று என் மனமாற வாழ்த்துகிறேன். மந்திரியாரே. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அமைச்சரே. மகாராஜா, தாங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? தாங்கள் அழைத்த காரணம்? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நாட்டிலே நாட்டு விசாரணை சென்று விட்டு இப்பொழுது அரண்மனையிலிருந்து வருகிறேன் மகாராஜா. நகர சோதனை பார்த்து மந்திரி என்று அழைத்தவுடனே மன்னா என்று வந்து விட்டாய். வந்து விட்டேன். ஆகையினால் தங்களை நம்முடைய நாட்டின் நிலவரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் மகாராஜா. என்னுடைய ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்களா, இகழ்ந்து பேசுகிறார்களா என்பதை அறிய வேண்டும். கேள்விகளை ஏராளமாக கேட்பேன். தாராளமாக பதிலுக்கு அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன். எதை கேட்டாலும் பதில்களை சொல்லுவேன். எப்படி கேட்டாலும் சொல்வேன். வரும் முன் உரைப்பது மந்திரி கழகு, செங்கோல் ஏந்துவது மன்னர் கழகு, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. பரவாயில்ல, கேள்விகள் வரும். கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்க. நாடு நகரங்கள் நன்றாக இருக்குதா? நாடு நகரங்கள் நன்றாக இருக்குதா? அதை எனக்கு நான் உரைக்கு இந்த தேசம் ஜல செய்தி உரைத்திடுவே. அமைச்சரே. மகாராஜா, நம்முடைய தெலுங்காபுரி தேசத்திலே மாதம் மும்மாறி வருடம் ஒரு பொன்மாறி என்று பெய்து நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கிறார்களா, ஏதாவது குறை இருக்கிறதா? மாதம் மும்மாறி வருடம் ஒரு பொன்மாறி பெய்து நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். தற்பொழுது கூட மழை வந்து நாடகம் நிற்று போகிற நிலைமையில் உள்ளது. ஆனால் ஆண்டவன் கிருபையால் மாலை சிறிது நேரம் கழித்து காலையில் நாம் நாடக பௌர் அழைச்சி கிளம்பும் போது மழை வந்துடும் மகாராஜா. நாம் பௌர் அழைக்க மழை வர்ற. ஆனா இப்ப பெய்யக்கூடாது. இப்ப பெய்யாது மகாராஜா. நல்ல எண்ணம், நீ நல்லா இருக்கணும். காலையில் ஒரு லோன் கட்டணும் மகாராஜா. ஆமா மகாராஜா. நீ கட்ட வேண்டும் என்பதற்காக மலையை கட்டி வைத்த. காலையில் 5000 ரூபா லோனுக்கு 2000 ரூபா தான் இருக்குது. இன்னும் 3000 ரூபா வேணுங்க. சரி, ஆக மலையிலே குறையில்லை. குறையில்லை. அப்படி என்றால் ஆலயங்கள் தோறும் ஆறு கள்ள பூஜை, ஆலயங்கள் தோறும் ஆறுகளை பூஜை, ஆலயங்கள் தோறும் ஆறு கள்ள பூஜை அன்பா நடக்கிறதா? அதை எனக்கு நான் உரைக்கு இந்த தேசம் ஜல ஜல செய்தி உரைத்திடுவே. அமைச்சரே. மகாராஜா, ஆலய வழிபாடு என்று சொல்லப்பட்டது எப்படி நடக்கிறது? ஏதாவது குறை இருக்கிறதா? ஆலயங்கள் தோறும் 6 வேளை பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறது. பூஜைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை மகாராஜா. ஆக அதுல எந்த குறையும் இல்லை. நமது புதூரில் கூட சிறப்பாக ஒரு நாடகத்தை வைத்து நாடகத்தை கண்டு கழித்து மக்கள் எல்லாம் ஆரவாரமாக தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை மகாராஜா. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. குடியிருக்க கூடாது. ஆக ஆலயம் தொழுவது சாலையும் நன்று.
அப்படி இருக்க தெய்வ ஆலயத்தில் எந்த குறையும் இல்லை. என்ன குறையும் இல்லை மகாராஜா. 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரங்கள், 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரங்கள், 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரங்கள், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலுமே அன்பா நடக்கிறதா அதை எனக்கு நான் உரைக்கு இந்த தேச வச்சுடுறா ஜலச்சல செய்தி உரைத்திடுவே. அமைச்சரே மகாராஜா 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து ஆமாம் நாட்டு மக்கள் அத்தனைவர்களும் இந்த கோட்டை பெருமாள் வாழ்க, கோட்டை பெருமாள் வாழ்க என்று மனமாற வாழ்த்த வேண்டும். நான் 100 வருடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமே ஏற்பாடு செய்தேனே. அது ஏதாவது குறை இருக்கிறதா மகாராஜா? 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் எந்த ஒரு குறையும் இல்லை மகாராஜா. சரி, ஆனா 3 மைலுக்கு ஒரு தண்ணி பந்தல சிக்கல் வந்துருச்சு மகாராஜா. எது தண்ணீர் பந்தல் கரெக்டா இருக்கு. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருக்கு மகாராஜா. சரி, அப்பெல்லாம் 10 மணிக்கு திறந்தாங்க, இப்பெல்லாம் 12 மணிக்கு திறக்கும். 10 மணிக்கு போனோம்னா 300 ரூபா 400 ரூபா சொல்றாங்க மகாராஜா. பிளாக்ல வாங்கி குடிக்கிறாங்க, 1 ரூபா கூட வாங்க முடியாம காசு இல்லாம தவிக்கிறாங்க மகாராஜா. அது தாளக்காரெல்லாம் மூத்திரத்தை அடிச்சு குடிக்கிற தண்ணி வாங்க காசு இல்லாம. எது நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பட்ட தண்ணி மகாராஜா, அந்த தண்ணிக்காக தான் எல்லாம் பாதி பேரும் போயிட்டாங்க மகாராஜா. நீ எதை சொல்ற? பட்ட தண்ணி மகாராஜா. பட்ட தண்ணியா? ஆமா மகாராஜா, நீங்க கூட காலையில குடிப்பீங்களே. இப்ப மந்திரியாரே, பேக்கல 6 கட்டிங் வச்சிருக்கீங்களே. தண்ணியில பச்சை தண்ணி மட்டும்தான் உண்டு. பட்ட தண்ணி இருக்கு. ஆக பட்ட தண்ணி என்று சொல்கிறாயே, அது எப்பேற்பட்ட தண்ணி? உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போல கோட்டர். அப்படி என்றால் இன்னும் எப்படி சொல்வது? பழசாறு மதுபானம். அப்படி என்றால் கொட்டில் சார். வரவில்லை என்றால் விட்டு விடுங்கள். ஏன் வீண் முயற்சி? அவர்களும் வீண் முயற்சி, நீ வீண் முயற்சி. செப்பு தரதா செப்பேடு ஒருத்தன் சொல்ற அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. சரி, நம்முடைய மூளைக்கு என்ன தென்படுகிறதோ அதை செய்ய வேண்டும். அவங்களே அறகுறை, அவகிட்ட நீ கேட்கிறேன்னு நீ ஒரு அறகுறை தானே. அவங்களும் குடிக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும். நான் குடிக்க மாட்டேன் மகாராஜா. நீ எதை சொல்ற அதான் எனக்கு விளக்கம் தேவை மகாராஜா. இந்த 12 மணிக்கு திறப்பாங்களா ஒயின் ஷாப். ஒயின் ஷாப் என்றால்? ஒயின் ஷாப் என்றால் நீங்க காலையில போய் குடிப்பீங்களா, அந்த தான் மகாராஜா. காலையில் போய் குடிப்பது என்றால் வேணா வாங்க, உள்ள கட்டிங் இருக்கு, எடுத்துற குடிங்க. கட்டிங் என்றால் நான் யாரு முகத்துல முடிச்சதோ தெரியல மகாராஜா. கோட்டர் மகாராஜா. கோட்டர் என்றால் என்ன? கோட்டர் என்றால் கட்டிங், கட்டிங் என்றால் கோட்டர், கோட்டர் என்றால் கட்டிங். அதல்ல, நான் கொடுக்க சொன்னது தண்ணீர், தாகத்தை தீர்க்கக்கூடிய பச்சை தண்ணி. தண்ணி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற, அதை நான் பார்த்ததே இல்லை. அப்படி என்றால் என்ன? நீங்க சொன்னது தண்ணி, நான் சொன்னது என்னப்பா? சும்மா இருக்கிறவங்க குடிக்கிறது. அதான் என்ன? அதான் மதுபானம். மதுபானம் என்றால் என்ன மகாராஜா? நான் பார்த்ததே இல்லப்பா. இதுக்கு மேல எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல மகாராஜா. அப்ப நீ அதை சொல்லலாமா? அதை நீ சொல்லலாமா? இல்ல மகாராஜா, விரதங்காரன் நீங்களும் வெளியில போய் உட்காந்து குடிப்பீங்களே, நான் பச்சை தண்ணி குடிப்பேன். அந்த தண்ணி இல்ல மகாராஜா. சரி, ஆளு கொஞ்சம் ஊறுகாய் வாங்கி அதை நான் இதுவரையில் பார்த்ததும் இல்லை, அருந்தியதும் இல்லை. ஊறுகாய் நாய் அந்த பேரை சொல்வதற்கு, என் பேரை சொல்வதற்கு கூட உங்களுக்கு தகுதியே கிடையாது. தலையை பிடிச்சு அப்படி மோந்து பார்த்து குடிப்பீங்களே, அது என்ன மகாராஜா? அதை நக்கி நக்கி குடிப்பீங்களே. அப்பேற்பட்ட தண்ணி நான் பார்த்ததே இல்லையா? அண்ணாக்க குடிப்பாங்க, ஆனா நீ சொல்ற மாதிரி யாரும் குடிச்சது இல்லையா? நீங்க வெச்ச வாய் எடுக்காம குடிப்பீங்க, நான் பார்த்துருக்கிறேன். அப்படி என்ற அப்பேற்பட்ட தண்ணி என்ன தண்ணி? எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் சரி, தண்ணிக்கு என்ன விளக்கம்? மகாராஜா, தண்ணிக்கு விளக்கம் தெரியல உங்களுக்கு? இல்ல மகாராஜா, சும்மாவே நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லக்கூடியது எந்த தண்ணி? நான் சொன்னது மதுபான தண்ணி மகாராஜா. மதுபான தண்ணி என்றால் என்ன மகாராஜா? போதை வருவது. ஆமா மகாராஜா. போதை கொடுக்கக்கூடியது என்றால்? காலையில என் கூட வாங்கி நான் வாங்கி தர்றேன். நான் குடிச்சா அதுக்கு ஆக தெய்வ ஆலயத்திலே குறையில்லை மகாராஜா. அது முடிஞ்சு போச்சு மகாராஜா. மலையிலேயும் குறையில்லை.